அண்ணி, நானும் இவரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அண்ணி. சரிம்மா, நம்ம குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் எல்லாம் போகணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க. அக்கா கவலைப்படாதீங்கக்கா. இதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமா தானே இருந்தோம். இப்ப இருக்கிற நிலைமை மாதிரி நம்ம திரும்பவும் சந்தோஷமா இருக்கிற நாள் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது பாரு. ஆமாண்டா, அந்த நம்பிக்கையில தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. சரி, போயிட்டு சீக்கிரமா வாங்கப்பா. சரி சரிங்க அண்ணி. அருண் சாப்பிட்றியா? நிப்பாட்டுங்கண்ணா, இங்கதான். இந்தாங்க. அண்ணி, என்னாச்சு அண்ணி? தலையில அடிபட்டு. சுதா, சின்ன காயம்தான் சுதா. தல அருண், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அம்மா நான் வரமா? அருண், அருண் நில்லுங்க அருண். உங்ககிட்டயும் அத்தை கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஏய், அவ இந்த வீட்ல இல்லனாலும் கல்பனா எங்க குடும்பத்து பொண்ணுதான். அவளை ஏன் வந்தன்னு கேட்க நீ யாரு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அத்தை, நம்ம வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான். சூப்பர் ரஞ்சிதா. எங்க குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வரதுக்காக எல்லா கிரிமினல் வேல்யூ செஞ்சுட்டு பொட்டி முட்டை ஏமால தூக்கி போட பாக்குறியா? ஏய், நீ தாண்டி எல்லாத்தையும் செஞ்ச. என்னமா இது? ஏய், நீ சும்மா இரு. கல்பனா, இவ என்ன செஞ்சா? அத்தை, வீட்டு பத்திரம் போச்சு, பணம் போச்சுன்னு நீங்க எல்லாம் வேதனையில துடிச்சிட்டு இருக்கீங்கல்ல. நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே இவதான். ஏய், அப்பாண்டமா பேசாத. நீ தானே உண்மையை சொல்ல விடாம கல்பனாவை ஏன் தடுக்க பாக்குற? அண்ணி, இல்ல அண்ணி. நீ வாயை மூடிட்டு பேசாம நில்லு. கல்பனா, என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு. அண்ணி, நான் சொல்றதை விட சம்பந்தப்பட்ட ஆளே சொல்றதுதான் சரியா இருக்கும். குமார், உள்ள வாங்க. வாங்க. ராஸ்கல், எங்கடா என் காசு? என் காசு என்ன பண்ணிட்டு இருக்க? யார் அவரு? எதுக்கு அவர் சட்டையை பிடிக்கிற? டேய், கடையை லீஸ்க்கு விடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற படுபாவி இவன் தான்டா. ஏன் இப்படி செஞ்ச? வித்யா, அவன் மேல கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் வெறும் அம்புதான். இவனுக்கு பின்னால இருந்து ஆபரேட் பண்றது இந்த ரஞ்சிதா தான். ஆமாங்க, ஓனர் அந்த கடையை என் பொறுப்புல தான் விட்டுட்டு போனாரு. கடை என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்கிட்ட வந்து டீல் பேசினாங்க. லீஸுக்காக நீங்க கொடுக்கற பணத்தை நாம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், பணத்தோட எங்கேயாவது ஓடிடுன்னு சொன்னாங்க. எனக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டதுனால நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேங்க. இருங்க இருங்க, இவன் போய் சொல்றான். இவன் சொல்றதை நம்பாதீங்க. வாய் மூடு. நான் உன்னை ஏத்துக்கலன்றதுக்காக இப்படி அடி பழி வாங்குவேன்? உன்ன மாதிரி வன்மம் பிடிச்சோல நான் பார்த்ததே இல்ல. அண்ணி, என்ன வச்சு என் குடும்பத்தை அழிக்க வேண்டிய வேலையை பார்த்துட்டேல. உன்னெல்லாம் இப்படியே விட்டா பாவம். என் கையாலே உன்னை கொல்றேன். போதும், நிறுத்துங்க. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம அண்ணிய தப்பா நினைக்காதீங்க. உன்னை காப்பாத்தனான்றதுக்காக நீயும் கட்சி மாறிட்டியாடி. இவ கூட்டாளியே வந்து சாட்சி சொல்லிருக்கான். இவதான் எல்லாமே செஞ்சாங்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? அண்ணி, இவன் போய் சொல்றான். இவனை நான் பார்த்ததே இல்ல அண்ணி. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க.
அந்த கடைக்கு கல்பனா தானே உங்களை கூட்டிட்டு போனா. இந்த ஆளையும் இவ தானே உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சா. அப்புறம் எப்படி அண்ணி நான் இந்த ஆளோட டீல் பேசிருக்க முடியும்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு நீ தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? அண்ணியை கூட்டிட்டு போனது நான் தான். நாங்க அந்த கடைக்கு போறத தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ இந்த பிளான கரெக்டா பண்ணிருக்க. ஐயோ இல்ல அண்ணி, இவ செஞ்சதான் நான் செஞ்ச மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்கா. இவ சொல்றத நம்பாதீங்க. என்ன மேடம் அநியாயமா இவங்கள போய் மாட்டி விடுறீங்க? அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு இல்ல. நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்க. செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாவது குறையும். டேய் ஏண்டா ஏண்டா வாய் கூசாம போய் சொல்ற? இப்படி எல்லாம் பேசி நம்ம சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாளா? சொல்றா. ஏய் ஏய் எதுக்குடி இவர் அடிக்கிற? உன்னோட யோகிதை என்னன்னு இப்பதான் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல, இன்னும் ஏண்டி நடிச்சிட்டு இருக்க? அத்தை நான் சொல்றத கேளுங்க. பேசாத. நாங்க என்னடி உனக்கு பாவம் செஞ்சோம்? எங்க குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வரணும்னு ஏண்டி இப்படி வெறி பிடிச்சு அலையற? உன்னை எங்களுக்கு பிடிக்கல, உன்னை மருமகளா ஏத்துக்க எங்களால முடியல. எங்க முடிவை ஏத்துக்கிட்டு நீ ஒதுங்கி போறதாண்டி நியாயம். அதை விட்டுட்டு ஏண்டி எங்களை வேரோட அழிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்க? இவ்வளவு நாளா சின்ன சின்னதா கஷ்டம் கொடுத்து எங்களை நோகடிச்ச. இப்போ ஒரேடியா எங்களை குழி தோண்டி புதைக்கணும்னு நீ முடிவே பண்ணிட்டியா? அதான் உனக்கு சந்தோஷம்னா நீயே எங்க எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்து கொன்னுடுடி. ஐயோ மா, இந்த ஆளு யார் என்னன்னே தெரியல. இவன் சொல்றத வச்சு அண்ணிய சந்தேகப்படுறீங்களா? எனக்கு என்னமோ இதெல்லாம் கல்பனாவோட வேலையா இருக்குமோன்னு தோணுது. அம்மா, போலீஸ்ல இவனை புடிச்சு கொடுப்போம். அவங்க வந்து விசாரிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியும். சுதா சொல்றதும் சரிதான் அத்தை. இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அப்பயாவது இவ உண்மையை ஒத்துக்கிறாளான்னு பாப்போம். தப்பு பண்ண உனக்கே இவ்ளோ தைரியம் இருக்குன்னா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அண்ணி, நீங்களே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. மேடம் என்னை தேடி பிடிச்சி இழுத்துட்டு வந்து உண்மையை சொல்ல சொன்னீங்க. மேடம் போலீஸ்ல எல்லாம் மாட்டிக்கிட்டா என்னால அடி வாங்க முடியாது மேடம். என்னை ஆளை விடுங்க மேடம். உங்க பணத்தை வேணா திருப்பி கொடுத்துறேன் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். டேய் 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 நில்றா. அருண், அவனை பிடிச்சு என்ன பண்ண போறீங்க? அவன் தான் நடந்ததை சொல்லிட்டான்ல. அவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது பெரிய விஷயமே இல்ல. எல்லாத்துக்கும் காரணமானவள என்ன செய்ய போறீங்க? அருண், நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க அருண். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த கல்பனா தான். டேய் வாயை மூடு. உன் ஆளே வந்து உன்னை காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு மேல உன் நாடகத்தை நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அவ சொன்னதை மட்டும் எப்படி அருண் நம்புறீங்க? இதே மாதிரி நான் கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நீங்க தான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்ல வைக்கட்டுமா? கரெக்டா பிளான் போட்டு யார் வேணாலும் யார் மேல வேணாலும் பழி போடலாம். ஆனா எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க எப்படி அருண் அதை நம்புறீங்க? அருண், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னால யார் இருக்கா, அவன் யாரோட ஆளுங்கிறத நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். ஏய், நீ எதையுமே நிரூபிக்க வேண்டாம். நீ நல்லவளா கெட்டவளான்னு புரியாம நான் இத்தனை நாள் தடுமாறிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீ யாரு என்ன ஏதுங்கிறது இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. வித்யாவையும் சித்ராவையும் காப்பாத்தி நீ உதவி செஞ்ச போது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவசரப்பட்டு உன்னை நான் டிவோர்ஸ் பண்றமோன்னு அதை நினைச்சு நான் தப்பான முடிவு எடுக்கணும்னு சங்கடம் கூட பட்டேன். ஆனா என் முடிவு சரிதாங்கிறத இப்ப நீயே புரிய வச்சுட்ட. அருண், எனக்கு என்னவோ சித்ராவை கடத்தினது கூட இவளோட ஐடியாவா தான் இருக்குமோன்னு தோணுது அருண்.
இல்லனா இவளுக்கு மட்டும் எப்படி கரெக்டா ஸ்விட்ச் ஆஃப் ஆன போனோட லொகேஷனும் பேக் இருக்க இடமும் தெரியும் அருண். இவளே கடத்துற மாதிரி கடத்துவாளாம். அதுக்கப்புறம் இவளே காப்பாத்த வந்த மாதிரி டிராமா போடுவாளாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அருண். சித்ராவும் இவ பக்கம் நிக்கணுங்கிறதுக்காக தான் இவ பிளான் பண்ணி இதை செஞ்சிருக்கா. அருண், போதும். எங்க வீட்லயே இருந்துகிட்டு எங்க எல்லாரையும் நடுத்தெருல கொண்டு வரதுக்காக நீ திட்டம் போட்டு வேலை பார்த்திருக்க. உன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நீ நடிச்சிருக்க. அண்ணா, அண்ணி மேல என்ன தப்பு ஏய்! இல்லைண்ணா. இவளுக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே பேசக்கூடாது. என் பொண்டாட்டிங்கிற உரிமையில தான் இவ என் வீட்டுக்கே வந்தா. இவ விஷயத்துல முடிவெடுக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு இவ என் கூட சண்டை போட்டிருக்கலாம். போலீஸ்ல என் மேல கேஸ் கூட கொடுத்திருக்கலாம். இவ வேற என்ன செஞ்சிருந்தாலும் நான் இவளை மன்னிச்சிருப்பேன். ஆனா என் குடும்பத்தை அழிக்க நினைச்ச இவளை என்னால மன்னிக்கவே முடியாது. இந்த துரோகிக்கு இனிமே இந்த வீட்ல இடமே கிடையாது. ஹேய், வெளியே போடி. ப்ளீஸ் அருண், இவ பேச்ச கேட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்காம நீங்களா முடிவெடுக்கிறது சரியில்லை அருண். கடைசியா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. இதுக்கு மேலையும் என்னால உன் மேல இரக்கம் காட்ட முடியாது. இப்போ நான் சுதாரிக்கலன்னு வையேன், என் குடும்பத்தை என்னால காப்பாத்தவே முடியாது. இங்க பாரு, இங்கே நின்னுக்கிட்டு என் பொறுமையை சோதிக்காத. மரியாதையா வெளியே போ. ஹேய், அவ சொல்றது உன் காதுல விழுகலையா? இன்னும் ஏண்டி வெக்கம் கெட்டு போய் இங்கே நின்னுட்டு இருக்க? வெளில போடி. அண்ணா, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. நீ எப்படியும் அண்ணிய டைவோர்ஸ் பண்ண போற. அண்ணிக்கு 1 மாசம் நீ டைம் கொடுத்திருக்கல்ல, அது வரைக்குமாவது அண்ணி இங்க இருக்கட்டும். 1 மாசமா? இன்னும் 1 நிமிஷம் கூட அவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. ஏய், முதல்ல வெளியே போ. போன்னு சொல்றேன். அண்ணா, அண்ணா, போ. அண்ணா, வேண்டாம். இந்த வீட்டுக்கு உனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஓடி வெளியே. ஏய், யாராவது அவ கிட்ட போனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். உள்ள போங்க. போங்க உள்ள. இதோட உனக்கும் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. டிவோர்ஸ் அன்னைக்கு நான் உன்னை பாக்குறதுதான் கடைசி. அதோட என் வாழ்க்கையை விட்டு ஒளிஞ்சு போயிடு. உள்ள போங்க. அம்மா, ஏமா இப்படியே உட்காந்துருக்கீங்க? அத்தை, ரஞ்சிதாவை நிரந்தரமா வீட்டை விட்டு அனுப்பிச்சாச்சு. இனி அவளால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வீட்டு பத்திரத்தையும் எப்படியாவது மீட்டுடலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை. நிறுத்துவோம் நாடகத்தை. அப்பா, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் சரியாயிட்டேன். எனக்கு சரியாயிட்டு போறீங்க. நான் நல்லா இருக்கேன். நான் சரியாயிட்டேன். இனிமே நான் விட மாட்டேன். எனக்கு முன்ன இருந்த தெம்பும் சக்தியும் வந்துருச்சு வேதா. சரியான நேரம் பார்த்துதான் சாமி என்ன பழைய நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. என்னங்க, நிஜமாத்த சொல்றீங்களா? உங்களுக்கு முழுசா குணமாயிடுச்சா? பழைய நினைவுல திரும்ப வந்துருச்சாங்க? நினைவு வந்துருச்சு வேதா. ரஞ்சிதாவுக்கு தாலி பிரிச்சு போட்டீங்களே, அன்னைக்கே வந்துருச்சு.
ஆனா எனக்கு மருந்த மாத்தி கொடுத்து என்ன திரும்பவும் கோமா கொண்டு போனது யார் தெரியுமா? நீங்கெல்லாம் நல்லவன் நம்பிட்டு இருக்கீங்களே, இந்த துரோகி கல்பனா தான். அத்தை, மாமா சொல்றத சீரியஸா எடுத்துக்காதீங்க. மாமா டெய்லி மருந்து சாப்பிடுறாங்கல்ல, அதோட சைடு எஃபெக்ட் தான் அத்தை இது. இவருக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. கல்பனா, நான் தெளிவாதான் இருக்கேன். உன் நடிப்பை பார்த்து ஏமாந்து இவங்க எல்லாரும் தான் மூளை குழம்பி போயிருக்காங்க. இவங்க எல்லாரும் முன்னாடி உன் சுயரூபத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வேதா, நம்பிக்கை துரோகி, நாடகக்காரி, வேஷக்காரி, நம்ம குடும்பத்தை நாசம் பண்ண வந்தவன்னு நீங்க எல்லாரும் ரஞ்சிதா வாய்க்கு வந்தபடி பேசுனீங்கல்ல, அந்த எல்லா அயோக்கியத்தனத்தை செஞ்சது இந்த கல்பனா தான். வேதா, நீ முழுசா நம்பி இந்த வீட்டு மருமகனை தலையில தூக்கி வச்சு ஆர்நிலை இவன் நல்லவளே கிடையாது. நம்ம குடும்பத்தை அழிக்க வந்த நச்சு பாம்பு, விஷ செடி. மாமா, சீ, வாய மூடு. என்ன மாமான்னு கூப்பிடுற தகுதியும் உரிமையும் உனக்கு இல்ல. அந்த உரிமை ரஞ்சிதாவுக்கு மட்டும்தான் இருக்கு. ரஞ்சிதாவை வெளியே அனுப்பிட்டா இந்த குடும்பத்தை அழிச்சிடலான்னு பாக்குறியா நீ? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. என்னங்க நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. வேதா, இதுக்கு மேல புரிய வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் மாடியில இருந்து தற்செயலா கீழே விழல. மேல இருந்து தள்ளி விட்டு கொல்ல பார்த்தது இந்த கல்ப. நீங்க யாராவது இருந்ததுனாலதான் ஒவ்வொரு தடவையும் நான் தப்பிச்சிட்டேன். நீங்க தாலி பிரிச்சு கோத்த அன்னைக்கு எனக்கு முழுசா நினைவு வந்துருச்சு. அதை இவளும் கண்டுபிடிச்சிட்டா. மாத்திரைய மாத்தி வச்சு என்ன திரும்பவும் கோமால படுக்க வச்சுட்டாமா. நடந்த எல்லாத்தையும் வேதாவுக்கு லெட்டர் எழுதினேன், அதை இவ கிழிச்சு போட்டா. ரஞ்சிதா தான் மாத்திரை மாறி இருக்கிறத கண்டுபிடிச்சு சரியான மாத்திரையை கொடுத்து என்ன காப்பாத்திருக்கா. ஆனா அவளைத்தான் துரோகின்னு சொல்லி நீங்க எல்லாரும் துரத்தி விட்டீங்க. மாமாக்கு என்னை விட ரஞ்சிதாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவளை மருமகள் ஆக்கணும் தான் இவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. இப்போ அவளை கூட்டிட்டு வரணும் தான் இவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எங்க மாமா சொல்றத தயவு செஞ்சு நம்பாதீங்க அத்தை. வேதா, எனக்கு ரஞ்சிதா மேல சாஃப்ட் கார்னர் இருந்தது உண்மைதான். அவ மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக இவ மேல கொலைப்பள்ளியை போடுற அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல வேதா. ஐயோ, எனக்கு தலையே சுத்துதுங்க. மா, எதை நம்புறதுனே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வேதா, இந்த விஷயத்துல நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நம்ம குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன். வேதா, நான் சொல்ற எல்லாமே உண்மைதான். என்ன கீழே தள்ளி இவ்வளவு காலமா என்ன சுத்தி என்ன நடக்குன்னே தெரியாம என்ன ஜடமா முடக்கி போட்டது இந்த பாவிதான். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான். வேதா, இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். இல்லன்னா நம்ம குடும்பத்தை மொத்தமா சீரழிச்சிடுவா. இல்லத்த, மாமா இவள இருக்க நிறுத்துடி. அண்ணா, எங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும். அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அநியாயமா அவர் யார் மேலயும் பழி போடவும் மாட்டாரு. நீ தான் அப்பாவை தள்ளி விட்டுருப்பான்னு எனக்கு முன்னாடியே சந்தேகமா இருந்துச்சு. அம்மா தான் உன் மேல இருந்த நம்பிக்கையில என் வாயை மூடிட்டாங்க. இங்க பாரு, இப்ப அப்பாவை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்ததுங்கிற உண்மையை ஒத்துக்க. இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? உன் வாயை திறந்து பதில் சொல்லு. எங்க அப்பா சொன்னதெல்லாம் நிஜமா இல்லையா? சொல்லு. ஆமா நிஜம்தான். உங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். போதுமா?